வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள் தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறியவுள்ளார். நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பட்டியலின மேம்பாட்டுத் திட்டத்தின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அத்தகைய திட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தவுள்ளார். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள 32,000 மாதிரி கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் டாக்டர் வீரேந்திரகுமார் ஆய்வு செய்ய இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டு வெளியுறவுத்துறை, நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவும் புதுதில்லி வரவுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், வெனிசுலா அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளதாக கூறினார். இந்த பேச்சுகளின்போது வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்து துறைகளில் இந்தியாவும் வெனிசுலாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார். வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடு மற்றும் வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பல துறைகளில் ஆழமான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் வெனிசுலா அதிபரின் வருகையின்போது ஆலோசிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இயின் விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் என்ற சேவை கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலாளரை மத்திய கல்வி அமைச்சகம் பணியிட மாற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி ராதா சௌஹான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துணிச்சல் மிக்க செயல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கும் சிறார்களுக்கு ஆண்டுதோறும் பால புரஸ்கார் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஐநா பொதுசபையின் 81வது கூட்டத்திற்கான தலைவராக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐநா பொதுசபையில் இதற்காக நடைபெற்ற தேர்தலில் சைப்ரஸ் நாட்டின் சிறப்பு தூதர் ஆண்ட்ரியஸ் ககௌரிஸை விட 8 வாக்குகள் அதிகம் பெற்று கலிலூர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 99 வாக்குகள் கிடைத்தன.
வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கி ஐநாவின் கொள்கை முடிவுகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைப்புக்கு இவர் ஓராண்டு காலம் தலைவராக இருப்பார். தமது தேர்வு குறித்து கருத்து தெரிவித்த கலீலுர் ரஹ்மான், மனித உரிமைகளுக்கு உட்பட்டு இந்த பதவியை தாம் வகிக்க இருப்பதாகவும், தமது பதவிக்காலத்தில் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலீலுர் ரஹ்மானுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4 வழி சாலைகளை 6 வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முக்கிய சமூக நலத்திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி கொல்கத்தாவில் முறைப்படி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இத்திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னபூர்ணா திட்ட பயனாளிகள் அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் காணொலி மூலம் இத்திட்டத்தில் இணைய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி.கே. சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு டி.கே. சிவக்குமாருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு டி.கே. சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி மாற்றம் தொடர்பாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் துணை முதலமைச்சராக இருந்த டி.கே. சிவக்குமாரை கட்சி மேலிடம் முதல்வராக நியமித்தது. இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வெற்றிலையிலிருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் செந்தில்வேல் என்பவர் இத்திட்டத்தின் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். மத்திய அரசின் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் மூலமாக 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தொழில் தயார் பண்ணோம். இயற்கையாக விளையக்கூடிய வெத்தலை மூலமாக குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் வெற்றிலை மட்டுமல்லாமல் மற்ற பிளேவர் மூலமாகவும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்பனையை செய்ய தொடங்கியுள்ளோம். இந்த தொழில் மூலமாக எங்களுக்கு மாதம் ஒரு 60,000 ரூபா வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இது மேலும் விரிவிடும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிர மாநில போக்குவரத்து கழக பேருந்துகள் பர்தோலி அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள் தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலீலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.